காங்கிரஸ் திமுக உறவுன்றது ரொம்ப பிணைப்பானது. திராவிட கட்சிகள் எதுவுமே கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்காது. அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கிறதுல திராவிட கட்சிகளுக்கு விருப்பமே கிடையாது. 4 வருஷம் எந்த தமிழ்நாட்டில் இருக்க எந்த மக்கள் பிரச்சனைக்கும் காங்கிரஸ் போராடினது கிடையாது. திமுகக்கு எதிராக போராடிட்டோம்னா திமுக வலுவிழந்துருச்சுன்னா அதனால பாஜக உள்ள வந்துடும். திமுக வலுவிழக்காம இருக்கிறது தான் இப்போதைக்கு தேவைன்ற அஜெண்டாவோடய தமிழ்நாடு காங்கிரஸ் செயல்பட்டு. நீங்க பாஜக எதிர்ப்புன்னு நீங்க ஒரு ஐடியாலஜி எடுக்கும்போது அதுக்கு வெறும் திமுக மட்டும் முகம் கிடையாது. திமுக அடிமையாகவே இருந்துருச்சு. ஏன்னா திமுக அந்த அளவுக்கான நம்பிக்கைக்குரிய கட்சி கிடையாது மக்கள்கிட்ட. விஜயை வைத்து திமுக மிரட்டுதோ அதே போல இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு டேக்லைனுக்கும் காரணம் விஜய். காங்கிரஸ் வெளியே போகட்டும் தான் நினைக்குது திமுக. தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய்க்கு ஒரு அழைப்பு விட்டுருக்காங்க, நீங்க எப்போனா வரலாம், திமுக தான் நம்மளுடைய ஒரே இலக்கு எதிரி. தாவேகா அதிமுக கூட்டணிங்கிறது சாத்தியப்படாத ஒன்று. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பரமன் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? தமிழக அரசியல் களம் மிக எதிர்பார்க்காத ஒரு திருப்பமாக எல்லாம் என்ன பேசியிருக்காங்க, திமுக அந்த கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் விலகி வந்துருமா, காங்கிரஸில் இருக்கக்கூடிய பல்வேறு இரண்டாம் கட்ட தலைவர்கள் கடுமையாக விமர்சனம் வந்தாங்க, அதிகாரத்திலும் எங்களுக்கு வேணும், ஆட்சியிலும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிலையில் முதலமைச்சர் தெளிவாக பேசியிருக்காரு. என்னென்னா, தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பதுக்கு இடமே இல்லை, வாய்ப்பே இல்லை, அது காங்கிரஸ்க்கே நல்லாவே தெரியும். என்னுடைய இனிய சகோதரன் ராகுல், உறவுக்கு அப்பாற்பட்ட என்னுடைய சகோதரனாக நான் அவரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு. இந்த சூழ்நிலையில் 22ஆம் தேதி ஒரு குழு கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஸோ இதனுடைய நிலைப்பாடு எதை நோக்கி போகும்? இவங்க திமுக கூட்டணியிலே நிலை தீர்ப்பார்களா? ஏற்கனவே ஒரு கதவு திறந்திருக்கு, தாவேகான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கதவு திறந்திருக்கு, அதனுடைய உட்பிரவேசிப்பாங்களாம். அது என்னன்னா, 2006 திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ் திமுக உறவுன்றது ரொம்ப பிணைப்பானது. அதாவது சோனியா வெளிநாட்டை சார்ந்தவர் முதல்வராகலாமான்ற ஒரு கருத்து வந்தப்போ சோனியாவை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தவர் கலைஞர் இல்லையா. அதுக்கப்புறம் ராகுல் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வந்தபோது கடந்த தேர்தலிலே ராகுலை பிரதமர் வேட்பாளர்னு அறிவித்தவர் ஸ்டாலின் அவர்கள். அப்படி அதே போல் இவ்வளவு விஷயங்களை திமுக காங்கிரஸுக்காக செய்திருந்தாலும் 2006 பெரும்பான்மையை இழந்த போது கூட காங்கிரஸ் திமுகவை தாங்கி பிடிச்சிருக்கு. அப்படி இரண்டு தரப்புமே ஒன்றுக்கொன்று ஒற்றுமையாக இருவரும் அவர்கள் அதிகாரத்திற்காக, அதாவது மத்தியில் அதிகாரத்தில் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் அதிகாரத்தில் திமுக பங்கு கொண்டது. அப்போது கூட மாநிலத்தில் காங்கிரஸ் அதிகார பகிர்வுன்ற ஒன்றை கேட்கல இல்லையா. அப்படி இரண்டு தரப்புமே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்த ஒரு கூட்டணி தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி. இந்த கூட்டணியில் இப்போது என்ன சிக்கல் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதீதமான இடங்கள் கடந்த முறையை விட எங்களுக்கு கூடுதல் இடங்கள் வேணும்னு காங்கிரஸ் கேட்க ஆரம்பித்ததுலேருந்தோ, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எங்களுக்கு பங்கு வேணும்னு கேட்க ஆரம்பித்ததுலேருந்து பிரச்சனை தொடங்கியிருக்கு. கடந்த நவம்பர்லே பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டது. இதுவரைக்கும் எங்களோட பேசலை. உடனடியாக எங்களோட திமுக பேசணும்னு சொல்லி காங்கிரஸ் தரப்பிலிருந்து அழுத்தம் கொடுத்தா பிறகு தான் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை. இதுக்கு இடையில் இவர்கள் ஒரு பக்கம் பேசுகிறது, அவர்கள் ஒரு பக்கம் பேசுகிறது, ஒரு 4000 ஓட்டு கூட இல்லாத காங்கிரஸை நாங்கள் தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறது, இப்படின்னு வார்த்தை போர் அதிகமானதுக்கப்புறம் இப்போ ஸ்டாலின் 22ஆம் தேதி குழு அமைச்சு காங்கிரஸோட பேசுவோன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ ஆட்சியில் பங்கை கொடுக்க முடியாதுன்றதை ஸ்டாலின் உறுதியாக சொல்லிட்டாரு. ஆமாம் இல்லையா. கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை. திராவிட கட்சிகள் எதுவுமே கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்காது. அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கிறதுல திராவிட கட்சிகளுக்கு விருப்பமே கிடையாது. அது கொடுக்க போகிறதும் கிடையாது கடைசி வரைக்கும். இதே பிரச்சனை அதிமுக கூட்டணிக்குள்ளே இருக்கிற பாஜகவும் கேட்குது
பாஜகவுக்கும் அதே பதில வந்து எடப்பாடி வந்து பல முறை சொல்லிட்டார் இல்லையா, கூட்டணி ஆட்சின்றது இல்லைன்றத அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஸ்டாலினும் சொல்லியிருக்காரு. இப்படி சொன்னாலும் இது வந்து இறுதி முடிவு கிடையாது இல்லையா. நீங்கள் வந்து மக்களுக்கு கூட்டணி ஆட்சியில் விருப்பம் இல்லைன்னு வந்து திராவிட கட்சிகள் சொன்னாலும் இது வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சு தான் இந்த பெரும்பான்மை ஆட்சியா கூட்டணி ஆட்சியான்ற முடிவு வந்து மக்கள் தான் சொல்ல போகிறாங்க. இது அரசியல் தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு கிடையாது. இதை தாண்டி இப்போதைக்கு இது ஒரு கட்சி ரீதியாக இரண்டு கட்சிகளும் ஒரு மன ரீதியாக நீங்கள் வந்து கொள்கை ரீதியாக காங்கிரஸும் திமுகவும் மிக பிணைப்பாக இருக்குது. உங்கள் ரெண்டு பேருடைய கொள்கை என்ன? பாஜக உள்ளே வந்துடக்கூடாது. இதுதானே, இதுக்காக தானே நீங்கள் வந்து எல்லா உங்களுடைய அஜெண்டாக்கள் எல்லாத்தையும் ஓரமாக தூக்கி வச்சுட்டு 4 வருஷம் தமிழ்நாட்டில் இருக்க எந்த மக்கள் பிரச்சனைக்கு காங்கிரஸ் போராடினது கிடையாது. ஏன்னா திமுகவுக்கு எதிராக போராடிட்டோம்னா திமுக வலுவிழந்துருச்சுன்னா அதனால் பாஜக உள்ளே வந்துடும், பாஜக வலுப்பட்டுரும். அப்போ வந்து திமுக வலுவிழக்காமல் இருக்கிறது தான் வந்து நமக்கு இப்போதைக்கு தேவைன்ற அஜெண்டாவோடைய தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து செயல்பட்டுச்சு. இப்போ திமுக அடிமையாகவே இருந்துச்சு. அது முழுக்க திமுக அடிமை தான். திமுக தான் காங்கிரஸை தூக்கி சுமக்க வேண்டிய சூழ்நிலைன்றது இருக்குது. திமுகவினர் சொல்ற மாதிரி ஒரு தொகுதிக்கு 4000 ஓட்டு தான் காங்கிரஸ் ஓட்டு. கீழே வேலை பார்க்க ஆள் கிடையாது, பூத் ஏஜென்ட்டுக்கு ஆள் கிடையாது, எதுவுமே. அந்த 4000 ஓட்டு வந்து வெற்றியை தீர்மானிக்கும். அது வெற்றியில் ஒரு முக்கியமான பங்கா இருக்குல்ல. சில இடங்கள்ல 80 ஓட்டுல தோக்குறாங்க, 200 ஓட்டுல ஜெயிக்கிறாங்க, 100 ஓட்டுல ஜெயிக்கிறாங்கன்ற போது 4000 ஓட்டு வந்து முக்கியமான காரணியா மாறுது இல்ல. இதெல்லாம் தாண்டி நீங்க பாஜக எதிர்ப்புன்னு நீங்க வந்து ஒரு ஐடியாலஜி எடுக்கும்போது அதுக்கு வந்து வெறும் திமுக மட்டும் முகம் கிடையாது. அது காங்கிரஸ் உள்ள இருக்கணும், விசிக உள்ள இருக்கணும், கம்யூனிஸ்ட் உள்ள இருக்கணும். இவங்கெல்லாம் இருந்தா தான் நீங்க பாஜக எதிர்ப்புன்ற உங்க முகம் வந்து வலுப்பெறும். இவங்க இல்லைன்னா அந்த வலு வந்து நீங்க மைனாரிட்டி மத்தியில நீங்க போகவே முடியாது. தனியா வந்து அவர் எதுவுமே சந்திக்க முடியாது. தனியா சந்திக்கிறதுன்றது ரொம்ப சங்கடம் திமுகக்கு. ஏன்னா திமுக அந்த அளவுக்கான நம்பிக்கைக்குரிய கட்சி கிடையாது மக்கள்கிட்ட. ஏன்னா ஏற்கனவே திமுக பாஜகவோட கூட்டணிக்கு போயிருக்கு இல்லையா. அப்படிங்கும்போது இன்றைக்கு காங்கிரஸும் விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இருக்கிறதுனால தான் அந்த முகம் அந்த எதிர்ப்பு முகம் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கு. நீங்க இப்போ வந்து ஆட்சியிலிருந்து உங்களுக்கு நிதி ஒதுக்கலைன்ற பல்வேறு பிரச்சனைகள்ல மத்திய அரசை நீங்க எதிர்த்து கொண்டிருந்தாலும் எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன செய்ய போறீங்கன்ற கொஸ்டின் வருது இல்லையா. திமுக எதிர்கட்சியா இருந்தா இதே எதிர்ப்பை மத்திய அரசுக்கு எதிராக செஞ்சிருக்குமான்றது ஒரு கொஸ்டின் இருக்கு. அப்போ வந்து இந்த உங்களுக்கான முற்போக்கு முகமுடிக்கு காங்கிரஸ் தேவை, கம்யூனிஸ்ட் தேவை, விசிக தேவை. காங்கிரஸ் இல்லாத ஒரு தேர்தலை திமுக சந்திச்சதுன்னா அது திமுகவுக்கு இழப்பு தான். அது வந்து ஒரு தொகுதியில் 2000 ஓட்டு 3000 ஓட்டு கீழே அடிப்படை கட்டமைப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. புதிய வாக்காளர் மத்தியில் காங்கிரஸ் போகவே இல்லை. இப்படின்னு ஏகப்பட்ட மைனஸ் காங்கிரஸுக்கு இருந்தாலும் காங்கிரஸ் ஒரு மைனாரிட்டியினுடைய ஒரு முகமாக வந்து காங்கிரஸ் 2006ஆம் ஆண்டு மைனாரிட்டி திமுக அரசுன்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து வாய்க்கு வாய்ந்து பேசுவாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து காங்கிரஸ் வந்து தாங்கி பிடிச்சது திமுகவை. அவங்க கேட்குறது நியாயமான விஷயம் தானே. ஒரு காலகட்டத்தில் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்தோம், இப்போ எங்களுக்கு வர ஆசை இருக்கும், நாங்களும் வந்து உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது நாங்கள் தான், அதனால் எங்களுக்கு ஆட்சியில் நீங்கள் பங்கு கொடுத்ததுல என்ன தப்பு அப்படின்னு தானே கேட்குறாங்க. இல்லை அது வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து அடுத்த ஆப்ஷன் இருக்குது, அடுத்த ஆப்ஷன் ரெடியாக இருக்குது. தாவேக்கால வந்து அடுத்த ஆப்ஷன் வந்து வர்றதுக்கு நீங்கள் காங்கிரஸ் வந்து வாரி அணைக்கிறதுக்கு வந்து அவங்க எத்தனை சீட்டு கேட்டாலும் சரி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து விஜய் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ புதுசாக வரக்கூடிய கட்சிக்கு அவங்க போவாங்களா, இல்லை வந்து இதை வைத்து அவர்கள் மிரட்டுகிறார்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குல்ல. திமுகவை மிரட்டுதா அப்படின்னு தான் பார்க்கணும். இல்லை அது என்னன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்கறதுல வந்து தவறு இல்லை. அதை வந்து திராவிட கட்சிகள் ஒரு நாளும் கொடுக்க போறது இல்லை. கொடுக்கலைனாலுமே அவங்க ஒரு காலகட்டங்கள் இப்போ விஜய் என்ற ஒரு புது கட்சி வந்து இப்போதான் வந்திருக்கு, ஒரு புதிய எதிர்ப்பாளர். அதாவது திமுகக்கும் அதிமுகக்கும் வந்து ஒரு வலுவான ஒரு எதிர்ப்பாளர் யாருன்னா தாவேக்கான ஒரு கட்சி வந்திருக்கும் போது அவங்களுடைய அந்த நிலைப்பாடுகள் மாற்றணும். அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால தான் இப்போ காங்கிரஸ் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த கொஸ்டினே வைக்குது. அதாவது வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு பேசுனது வந்து விஜய் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் பேசின ஆப்ஷனை வச்சு தான் இன்னைக்கு வந்து எப்படி விஜயை வைத்து திமுக மிரட்டுதோ அதே போல இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு டேக்லைனுக்கும் காரணம் விஜய்.
இப்ப விஜய்கிட்ட போனா எங்களுக்கு ஆட்சியில பங்கு கிடைக்கும், அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும். உங்ககிட்ட வந்து கேட்குற சீட்டை ஒரு தருவாரு. இப்ப எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு இடத்துல உறுதியாகி இருக்கு. நாங்க உங்களோட இருக்கோம், ஆனா நான் உங்களோட போகணும் தான் நினைக்கிறோம். நீங்க எங்களுக்கு இதுல ஒண்ணு கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப அதிகாரத்தில் பங்கு கேட்கறதுல வந்து தவறு இல்லை. இப்ப நீங்க வந்து ஒற்றை கொள்கையின் கீழே வந்து மொத்த கட்சி இயங்குறீங்க. நீங்க வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு வேற வேற அஜெண்டா இருந்தாலும், அதாவது அந்த கட்சிக்குன்னு வேற வேற அஜெண்டா இருந்தாலும், அந்த கட்சியினுடைய மொத்த அந்த கூட்டணியோட மொத்த அஜெண்டா என்னது? பாஜக உள்ள வந்துடக்கூடாதுன்றதுதான். மதவாத சக்திகளுக்கு இங்க வந்து நம்ம வலுப்பெற்று விடக்கூடாதுன்ற ஒரே அஜெண்டால தானே இருக்காங்க. உங்களோட இவ்வளவு அஜெண்டாவோட இருக்கிறவங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன இருக்கு இல்லையா? என்னைக்கா இருந்தா நாளைக்கு வந்து விசிகால இருந்து யாரும் போய் வந்து பிஜேபி ஏற்கனவே வந்து விசிகால அந்த ஒரு குரல் எழும்பி இருக்கு, எங்களுக்கு வந்து அதிகாரத்துல பங்கு இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சுதான் ஒரு ஆட்சிக்குள்ள இணைவோம், அதை மீறி எங்களுக்கு வந்து நீங்க ஆட்சியில் அதிகாரம் கொடுத்தாலும் வேண்டான்றது கம்யூனிஸ்ட் கட்சியோட நிலைப்பாடு. அதை விட்டுட்டோம்னா கூட நம்ம விசிகாக்கு நீங்க கொடுக்கலாம். விசிகாக்கு ஒரு 2 அமைச்சர் பதவி கொடுக்கறதுல என்ன வந்துருது? காங்கிரஸுக்கும் கொடுக்கலாம். அதாவது வந்து நம்பிக்கைக்குரிய கட்சின்னு நினைச்சுதான் நீங்க வந்து உள்ள வச்சிருக்கீங்க. இப்போ ஒரு எதிரி வந்த பிறகு இவங்களுடைய எதிர்பார்ப்பு மாத்திக்கலாம் அப்படின்னு தானே பார்க்கலாம். ஒரு எதிரி, வலுவான ஒரு எதிரி வந்திருக்காரு, அப்போ இவங்க நான் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா வந்து தைரியமா காங்கிரஸ் வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காங்கிரஸ் வெளியே போகட்டும் தான் நினைக்குது திமுக. அதாவது என்னன்னா, அது நம்ம அனுப்புன மாதிரி இருக்கக்கூடாது, அதுவே வெளியே போகட்டும். அதே காங்கிரஸ் என்ன நினைக்கிறேன், திமுக அனுப்பட்டும் நம்மளை வெளியே, நம்மளா போகக்கூடாது. 2 பேரும் ஒரே ஒரே சீக்கிரம். அதாவது நீங்க காங்கிரஸ் வெளியே போறதுனால திமுக இருக்கக்கூடிய லாபங்கள்லாம் என்னன்னு பாருங்க. பாஜக ரேடார்ல இருந்து நீங்க தப்பிச்சிடலாம் இல்லையா? அப்போ இன்னொன்று வந்து 40 தொகுதி காங்கிரஸுக்கு கொடுத்தா கூட அதுல 20 ஜெயிச்சா கூட 20ஐ டார்கெட் பண்ணி காங்கிரஸ் பாஜக எதிராக நின்னதுன்னா குறைஞ்சது 10ல இருந்து 15 சீட்டு பாஜக வெற்றி உறுதியாயிடுது இல்லையா? அவங்க கணக்கு அது. அவங்க கணக்கு. ஆனால் இது நீங்கள் இப்படி பார்க்கும்போது இப்போ திடீர்னு தமிழிசை சவுந்தரராஜன் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய்க்கு ஒரு அழைப்பு விட்டுருக்காங்க, நீங்கள் எப்போ வேணால் வரலாம் என்டிஏ. அதாவது திமுக தான் நம்மளுடைய ஒரே இலக்கு எதிரி, அதனால் அந்த எதிரியை விழுத்ததுக்கு வந்து நீங்கள் என்டிஏ கூட்டணியில் சேரலாம்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஏன்னா அது நம்ம எப்படி பார்க்க முடியும்? இல்ல அப்படி போக முடியாது. அதாவது என்னன்னா, கொள்கை எதிரி இல்ல, கொள்கை எதிரி பாஜகன்றாரு, அரசியல் எதிரி திமுகன்றாரு. அரசியல் ஆயிரங்கள் நிலைப்பாடுகள் மாறினாலும் இன்றைக்கு வந்து முக்கிய பாஜகனுடைய தலைவர்ல ஒரு தமிழக தலைவர்ல வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஓப்பன் டாக் இப்போ கொடுத்துருக்காங்க. என்னன்னா எல்லா கட்சியும் தான் கொடுத்துருச்சு, காங்கிரஸும் கொடுத்துருச்சு. அதாவது அதிமுக பாஜக ஒரு உறுதியான நிலைப்பாடு இருக்கும் அந்த சூழ்நிலையிலையும் கடைசியாக ஏற்கனவே அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பாஜகவோட வந்து தாவேகா நிர்வாகிகள் வந்து உங்களுக்கு தெரியும், ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் அவர் மூலியமா ஜெகன்மோகன் ரெட்டி இல்லை, இவர் நம்ம இப்போ இருக்காரு துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மூலிமா வந்து பல பேச்சுவார்த்தைகள் நடத்தி அதில் சரி வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்னைக்கு வந்து அவங்க வேஷம் போட்டு தான் சொல்கிறாங்க. அது சேர முடியாது. அது பாஜகவோடு நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் பேசிட்டு உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகளும் பாஜக எதிர்ப்புன்னு அது எப்படி அது கூட்டணியில் இருக்க அதிமுகவே ஏத்துக்காதுல இது இல்லை. இப்ப நீங்க வார்த்தை போற அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தானே இருக்கு. ஆமா, நீங்க வந்து என்னுடைய தலைவரை நீங்க வந்து இமேஜ் நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னு அதிமுக வந்து தாவேகாவை நோக்கி ஒவ்வொரு விஷயமும் கேள்வி கேட்குது. இதே நேரத்துல திமுக தாவேகாவுக்கு எதிராக எதுவுமே பேசலான்னு பார்த்தா ஸ்டாலின் இது வரைக்கும் நேரடியா விஜயை தாக்கி பேசல, ஆனா எடப்பாடி நேரடியா விஜயை தாக்கி பேசுறாரு இல்லையா? அப்படிங்கும்போது இது அதிமுக கூட்டணிக்கு தாவேகா போக வாய்ப்புகள் வந்து கம்மி. ஏன்னா அதுல வந்து ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. யாரு இப்ப எடப்பாடியை தான் முதலமைச்சரா ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நீங்க தாவேகா வந்து அதிமுக கூட்டணிக்குள்ள போக முடியும். கண்டிப்பா இல்லையா? அந்த ஒரு அவரதான் ஏத்துக்க முடியும். அந்த இமேஜ்ன்றத இந்த தேர்தலில் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதனால நான் தோல்வியை கூட சந்திச்சாலும் பரவாயில்ல, ஆனா என்னோட இமேஜ் கீழே தான் இந்த கூட்டணி இருக்கணும், இந்த ஆட்சி இருக்கணும்ன்றதுல எடப்பாடி உறுதியா இருக்காரு இல்லையா? அதை எந்த காரணத்தை கொண்டு எடப்பாடி விட்டு கொடுக்க போறது இல்லை. அதுக்காக அவர் வந்து நீங்க கீழே இறங்கி வாங்கன்னு பாஜக எவ்வளவோ தூரம் வந்து சசிகலாவையோ ஓபிஎஸ்சியோ சேர்க்க சொல்லி இவ்வளவு தூரம் சொல்லியும் பரவாயில்ல வேண்டாம், அதனால நான் வந்து எனக்கு தென் மாவட்டத்தில் சிக்கல் இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவர் துணிஞ்சு நிற்கிறாரு. அப்போ இப்படி நிற்கிறவர் எப்படி வந்து விஜய் உள்ள அகாமடேட் பண்ணிக்கிறதுக்கு இதில் வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி இல்லையா? அப்படிங்கும்போது தாவேகா அதிமுக கூட்டணிங்கிறது சாத்தியப்படாத ஒன்று, அது நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் காங்கிரஸ்
தாவேகாவோட போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு, காங்கிரஸ் இரண்டாக உடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய. இல்லை, அதுதான் முதலமைச்சர் வந்து நல்லா தெளிவாக சொல்லியிருக்காரு. என்னன்னா, இது வந்து ஒரு சதி பண்ணுறாங்க, எல்லாமே சேர்ந்து வந்து எங்களுடைய வலுவான இந்த கூட்டணியை வந்து உடைக்கிறதுக்கு வந்து பல தரப்பில் வந்து பல விதமாக பேசுகிறாங்க. ஆனால் எங்களுடைய உறவு வந்து வலுவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கில்லைன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் தொட்டிலையும் ஆட்டி விட்டு பிள்ளையும் கிள்ளி விடுற கதை தான் ரெண்டுமே. அதாவது பல முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கடைசியாக 25 தொகுதிகள் வரைக்கும் காங்கிரஸுக்கு வந்து கொடுக்க முதல்ல ஸ்டாலின் வந்து ஒப்புக்கிட்டாரு. இல்லை, எங்களுக்கு 41 தான் வேணும்னு காங்கிரஸ் வந்து உறுதியாக நிற்கிது. 34 கூட கேட்டிருக்காங்க. 34, 40, 41 ஒன்று வேணும். அது போக ஒரு ராஜ்யசபா வேணும்னா, அப்படி ராஜ்யசபான்னா நாங்கள் சொல்கிற வரை நீங்கள் ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்குங்கன்னு சொல்லி திமுக சொல்லும்போது, காங்கிரஸ்குள்ள யாரை உறுப்பினர் ஆக்கணுன்ற உரிமை வந்து எங்களுக்கு தான் இருக்கு, அதை நீங்க சொல்லக்கூடாதுன்னு இப்படி பேச்சுவார்த்தைக்குள்ளேயே நிறைய முரண்பாடுகள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே தான் வருது. இப்ப இதை வந்து இந்த தள்ளிக்கொண்டே போறதுனால என்னன்னா, இதே தவறை தான் காங்கிரஸ் வந்து பீகார்லையும் செஞ்சு மகாராஷ்டிராலையும் செஞ்சு. அதாவது வந்து தேர்தல் வரைக்குமே கூட்டணியை அனௌன்ஸ் பண்ணாதனால தான் பீகாரில் வந்து தோல்வியினுடைய முக்கிய காரணமே. அதாவது காங்கிரஸுக்கு எதிராகவே காங்கிரஸ் போட்டி வேட்பாளர்களை இறக்குற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ இந்த ஒரு காரணத்தை முன்னாடி வச்சு தான் நாங்கள் முன்பே வந்து குழு போட்டோம், நவம்பர்லேயே குழு போட்டோம், நீங்கள் ஏன் இது வரைக்கும் எங்களை கூப்பிட்டு பேசலை, மற்ற ஸ்டேட்டில் நடந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துடக்கூடாதுன்னு நாங்கள் முன்னாடியே போட்டோம்ங்குது. ஆனால் திமுக கூப்பிட்டு பேச மாட்டேங்குது. திமுக கூப்பிட்டு பேச, ஏன்னா இதை தள்ளிக்கிட்டே போயிட்டு கடைசி எலெக்ஷன் நேரத்தில் வச்சோம்னா எல்லாத்தையுமே பரபரப்பாக முடிச்சிடலாம், வேற ஆப்ஷனும் அவங்களுக்கு இருக்காது. கடைசி நேரத்தில் ஒரு கூட்டணிக்குள்ளே போய் ஜெல்லாகிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்தாலும் இதை எட்ஜுக்கு தள்ளிடுவோன்னு திமுக தள்ளுது. அப்படி எப்படி பார்த்தாலும் இந்த கூட்டணிக்குள்ள சிக்கல் இருக்கிறது இன்னைக்கு வெளியே தெரிஞ்சிருச்சு. இதுக்கு வேற வேற காரணங்களை நீங்க வெளியே சொன்னாலும் இதை வந்து தடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சதி நடக்குது, எங்க கூட்டணியை பிரிக்கன்னு ஸ்டாலின் சொல்றாருன்னா விட்டு கொடுத்து போயிட வேண்டியதானே, கேட்கிற தொகுதிகளை கொடுத்துட வேண்டியதானே, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கோ அது தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பார்த்துக்கிறோன்னு சொல்லிக்கிற வேண்டியது தானே. எல்லா முட்டுக்கட்டையும் நீங்கள் கொண்டு வந்து போட்டுட்டு எங்களை பிரிக்க சதி வெளியில் நடக்குதுன்னா எப்படி இல்லையா? அதாவது இந்த மனநிலைக்கு திராவிட கட்சிகள் வரணும். அதாவது வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்குற மனநிலைக்கு வரணும். அதிகாரத்தை ஒருவர் மட்டுமே வைத்து சுவைக்கக்கூடாது. நீ கார்ல் மார்க்ஸ் சிலையை திறந்தீங்க இல்லையா, உழைப்பவர்களுக்கு அதற்குண்டான பலனை அளிக்கணுன்றது தான் வந்து மார்க்ஸ் வந்து சொன்னது. அந்த தத்துவத்தின் அடிப்படையில் எல்லா கட்சிகளுக்குமே மக்கள் வந்து ஓட்டளித்து அதிகாரம் கொடுக்குறாங்க இல்லையா. 4% ஓட்டு தான் காங்கிரஸ் வச்சிருந்தாலும் அந்த 4% மக்கள் காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க இல்லையா. இப்ப விசிகாவையும் ஒரு தரப்பு மக்கள் வந்து ஆதரிக்கிறாங்களா இல்லையா. அந்த மக்கள் என்னைக்கு அதிகாரத்தை அந்த கட்சி அதிகாரத்துக்கு வரணுன்றதுனால தானே ஆதரிக்கிறாங்க. அவங்க வந்து போட்டோம், நம்ம சைட்ல இருந்து ஒருத்தர் போறாரு, அவர் எம்எல்ஏ ஆகட்டும், எம்எல்ஏ ஆகிறவர் மேற்கொண்டு அதிகாரத்துக்கு போனாதானே அந்த கட்சி வளரும். கண்டிப்பா எப்படி திமுக தன்னை வளர்த்துக் கொள்றதுக்கும் அதிகாரம் தொடர்ந்து நம்ம இருக்கிறது மூலமா நம்ம வந்து கட்சி வளரும் நினைக்குதோ, அதே மாதிரி தானே திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுமே நினைக்கும். கண்டிப்பா அதை வந்து தடுக்கிற அதிகாரம் வந்து மொத்தமா ஒரு கட்சியினுடைய மேன் பவரா நீங்க ஒரு ஆள் தனியா ஜெயிக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா. தனி ஒரு மெஜாரிட்டியா திமுக ஜெயிக்க முடியாது, எங்களுக்கு சப்கானர் தேவை, பிசிக தேவை, காங்கிரஸ் தேவை, எல்லாருமே தேவைன்னு நீங்க நினைக்கும் போது அவர்களுக்கு உண்டான அதிகாரத்தை பகிர்ந்து அளிக்கிறதுல உங்களுக்கு என்ன வந்துருச்சு? நிச்சயமா இந்த வாய்ப்பை காங்கிரஸ் தவறிவிட்டால் மீண்டும் 5 ஆண்டு காலம் காத்திருக்க ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் மிக அழுத்தமாக காங்கிரஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். அது கூட்டணி கட்சிகள் இவர் கடைசி நேரத்தில் முதலமைச்சர் மனம் மாறுறாரா என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.